ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது திருக்க மீன் குழம்பு. இதை நம்ம நாகர்கோவில் பக்கம் பார்த்திங்கன்னா திரச்சி மீன்னு சொல்லுவாங்க. நான் இதை பண்ணுறதுக்காக ஒரு முழு திரச்சி வாங்கியிருக்கிறேன். சின்ன சைஸில் வாங்கியிருக்கேன். ஒரு 1.5 கிலோ அளவுக்கு உள்ள திரச்சி தான் வாங்கியிருக்கேன். இது பெரிய திரச்சிலாம் கிடைக்கும். அது 10 கிலோ சைஸெல்லாம் கிடைக்கும். அதை வாங்க போனீங்கன்னா 1 கிலோ வெட்டி 500 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. நமக்கு அவ்வளோ பெருசு தேவையில்லை. அதனால நான் ஒரு சின்ன மீனாகவே வாங்கிக்கிறேன். இதை நானே வாங்கிட்டு வீட்டில் சொந்தமாகவே க்ளீன் பண்ணுறேன். இந்த மீன் எதுக்காக எல்லோரும் கறி வச்சு சாப்பிட்றாங்கன்னா, பால் ஊட்டுற தாய்மார்களுக்கு ஒன்று பால் கிடைக்கும். ஒரு முதுகு வலியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மீன் அடிக்கடி ஒரு வாரத்தில் ஒரு 2 தடவை சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு முதுகு வலி நல்லா ஆயிரும். அதனால தான் இந்த மீன் நம்ம முக்கியமாக வாங்கி சமைச்சிருக்கேன். இது சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி போட்டு கழுவணும். ஏன்னு சொன்னால் இந்த மீன் ஈஸியாக சாப்பிட்றலாம். இதில் முள்ளே இருக்காது. சின்னதாக ஜவ்வு மாதிரி இருக்கும். அப்படி சவைச்சி சாப்பிட்றலாம். இந்த மீன் சின்ன குழந்தைங்க கூட அழகாக ஈஸியாக சாப்பிட்றலாம். அந்த மாதிரி தான் இந்த மீன் இருக்கும். இதனால் வாஷ் பண்ணி வச்சுட்டு நம்ம இதுக்காக மசாலா ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணி சீக்கிரமாக பண்ணிடலாம். ஒரு கடாயில் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் போடணும். தேங்காய் போட்டு நல்லா வறுத்துட்டு இதில் ஜீரகம், கொத்தமல்லி பொடி, ஜீரகப்பொடி, மிளகாய் வத்தல் பொடி, அப்புறம் நல்ல மிளகு பொடி எல்லாமே பொடி போட்டு வறுத்துட்டேன். நான் வறுத்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு இதில் கடுகு போட்டுட்டு இதுக்கு முக்கியமாக நம்ம பூண்டு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளவு ரொம்ப நல்லது. நான் இதுக்காக ஒரு 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 3 பல் பூண்டு எடுத்து நல்லா உரித்து வச்சுருக்கேன். இந்த பூண்டை கடுகு வெடித்த உடனே நம்ம இதில் இப்போ போட போகிறோம். இந்த பூண்டை போட்டு நல்லா இந்த பூண்டு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த பூண்டு நல்லா வதங்கி வரக்கூடிய ஸ்டேஜில் நம்ம இதில் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கோம். ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம். அந்த வெட்டி வச்ச வெங்காயத்தை இதில் நம்ம போடணும். போட்டு இந்த பூண்டும் இந்த வெங்காயமும் ஒன்றா வதங்குற மாதிரி வதக்கணும். நம்ம கண்டிப்பாக இதுக்கு தக்காளி போடக்கூடாது. இந்த திருக்க மீனுக்கு தக்காளி போட்டால் நல்லா இருக்காது. இதுக்கு நாம் அப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் கொட்டிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அந்த தண்ணி இதில் ஊற்றிக்கிறோம். புளி தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்புத்தூள் போட்டுக்கிட்டு நம்ம அந்த வெட்டி வச்சுருக்கக்கூடிய திருக்க மீனை இதில் போட்டுக்கிறோம். போட்டு இதை